நரேந்திர மோடி வெர்சஸ் ராகுல் காந்தி ரெண்டு பேரில் யார் பெஸ்ட் லீடர் அப்படிங்கிற நிறைய கம்பேரிசன் நிறைய டிபேட்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த வீடியோவில் நான் நரேந்திர மோடி அவர்களை எம்எஸ் தோனி அதாவது மகேந்திர சிங் தோனி அவர்களோடவும் இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி அவர்களை விராட் கோலி அவர்களாகவும் தான் வந்து நான் பேச போகிறேன். எதுக்காகன்னா, எம்எஸ் தோனி எவ்வளோ ரெக்கார்டு T20 வேர்ல்டு கப் வின் பண்ணதுலேருந்து இப்போ 2011 வேர்ல்டு கப்லேருந்து இப்போ வரைக்குமே ஐபிஎல் ட்ராஃபிஸ்னு எவ்வளோ சக்ஸஸ் வச்சுருக்காரு. அது மாதிரி தான் நரேந்திர மோடி அவர்கள் பெரிய சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது வச்சுருக்காரு. குஜராத்தில் வந்து சிஎம்மாக இருந்திருக்கிறாரு அண்டு தொடர்ந்து ஹேட்ரிக் பிரைம் மினிஸ்டராக வந்து இருந்திருக்கிறாரு. இப்போ 4வது முறை வெற்றியை நோக்கியும் போயிட்டுருக்காரு. ஸோ அந்த சிமிலாரிட்டிஸில் பார்க்கும்பொழுது மகேந்திர சிங் தோனிக்கு எப்படி ஒரு கோரான ஃபாலோவர்ஸ் இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபேன் பேஸ் ஃபாலோவர் சப்போர்ட்டர்ஸ் வந்து வச்சுருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள் அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் எப்படி வந்து ரியல் லைஃப்பில் மகேந்திர சிங் தோனி பார்த்தோம்னா ஒரு எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் ஒரு சாதாரண இதுலேருந்து வந்துடும். அந்த மாதிரி தான் மோடிஜியும் பார்த்தோம்னா ஒரு சாதாரண பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு டீ ஸ்டால்லேருந்து சின்ன வயசில் கிடைக்கிற வேலைகள்லாம் பண்ணி அப்படி தான் வந்து வந்தார். ஸோ அதனால தான் வந்து பார்த்தோன்னா நான் எப்போவுமே வந்து மகேந்திர சிங் தோனியோட இவரை வந்து சொல்லுவேன். ஸோ ஒய் ராகுல் காந்தி வந்து விராட் கோலி மாதிரி அப்படின்னா, விராட் கோலி வந்து மோஸ்ட் ஒரு டேலண்டடான ஒரு பிளேயர். நான் வந்து சச்சின் டெண்டுல்கரா விராட் கோலியான்னு கேட்டால் நான் வந்து விராட் கோலி அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்தளவுக்கு வந்து விராட் கோலி ஒரு டேலண்டான ஒரு பிளேயர். பட் லக் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அந்த ஒரு டைம் கூடி வர்றது அப்படிங்கிறது வந்து அவருக்கு ரொம்ப லேட்டராக 18வது சீசனில் தான் ஐபிஎல்லை வின் பண்ணார். ஸோ அது மாதிரி தான் ராகுல் காந்தியும் 18வது சீசனில் ஆர்சிபி வின் பண்ண மாதிரி ஒரு பெரிய வெற்றிக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவருக்கும் பார்த்தோம்னா அவருடைய டேலண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மோடி அவர்களுக்கு வந்து ஈக்குவலான ஒரு டேலண்ட் தான். பாரத் ஜோடோ யாத்ராவாக இருக்கட்டும், இவ்வளோ பெரிய ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி இவ்வளோ பெருசாக வளர்ந்ததுக்கப்புறமா காங்கிரஸ் பார்ட்டியை வச்சு அவர் வந்து ஒரு பெரிய ஒரு டஃப் ஃபைட் அப்படிங்கிறத பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ சின்ன சின்ன பார்ட்டிகள் எல்லாம் நேஷ்னல் லெவலில் சேர்த்து இந்தியா அலையன்ஸை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இதுதான். பட் விராட் கோலிக்கு எப்படி 18வது சீசனில் தான் வெற்றி கிடைத்ததோ அந்த மாதிரி இவர் ரொம்ப சீசனாக, அதாவது ரொம்ப வருஷம் கணக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு ஒரு பெரிய வின் கிடைக்கணும் அப்படின்னு. பட் வரக்கூடிய இந்த 2029 நாடாளுமன்ற தேர்தல் தான் இதை வந்து முடிவு பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். பட் இவருடைய சிஸ்டரான பிரியங்கா காந்தி வத்ரா அவங்க வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபயரான, இப்போ கூட பார்லிமெண்ட்டில் ரொம்ப ஃபயரான ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. அந்தளவுக்கு எல்லாமே அவருக்கு வந்து ஒரு பேக்கப் சப்போர்ட் எல்லாமே இருக்குது. பட் அந்த லக்கு அந்த டைம் தாங்க விராட் கோலிக்கு எப்படி வந்து கிடைக்கலையோ, எவ்வளோ டிசப்பாயின்மெண்ட்ஸ். தோனி வந்து பார்த்தோம்னா அவ்வளோ ட்ராஃபி வந்து வின் பண்ணியிருப்பார். விராட் கோலி வந்து பெரிய லெவலில் வந்து எதுவுமே ட்ராஃபிஸ் கேப்டனாக வந்து கொஞ்சம் சொதப்பிருப்பார். ஸோ இது மாதிரி தான் இந்த சிமிலாரிட்டிஸ் பார்க்கும்போது ராகுல் காந்தியும் ஒரு லீடராக வந்து நிறைய விஷயங்களில் வந்து அவருக்கு ஒரு லக்கு இல்லை, நிறைய விஷயங்கள் வந்து அமையலை. ஸோ அதனால தான் வந்து மல்லிகார்ஜுன கார்கே வந்து ஆல் இண்டியா காங்கிரஸ்க்கே வந்து தலைவராக வந்து போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு அப்படி இப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. பட் சக்ஸஸ் ரேட்டுன்னு வரும்போது தோனிக்கும் விராட் கோலிக்கும், ஸோ தனி மனித சக்ஸஸ் ரேட்டில் பார்த்தோம்னா அதிகமாக விராட் கோலி வச்சுருக்கலாம். பட் தோனி வந்து அந்த ஓவராலாக அந்த சக்ஸஸ் ரேட், அந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறது, அந்த கரிஷ்மா அதெல்லாம் பார்க்கும்போது நரேந்திர மோடி அவர்கள் மாதிரியே வந்து ஒரு பெரிய ஒரு அந்த ஒரு கரிஷ்மா அப்படிங்கிறது தோனிக்குன்னு ஒரு மாஸ் ஃபேன் பேஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து அவருக்கு இருக்குது. பட் இவருக்கு அந்த முதல் வெற்றியை 2029 தான் வந்து எப்படி விராட் கோலி வந்து இந்த ஃபைனல் பஞ்சாப் வெர்சஸ் ஆர்சிபி ஃபைனலில் ஒரு மாதிரி கண்கலங்கினாரோ அந்த மாதிரி ஒரு வெற்றியை தருவதற்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டைம் எடுக்கும். பட் இன்னமும் பார்த்தோம்னா ராகுல் காந்திக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டர்ஸ் வந்து இருக்காங்க, நம்ம இல்லைன்னு சொல்லலை. இப்போவும் வந்து அவர் போகிற இடத்துலலாம் ஒரு பெரிய கூட்டம் அவருக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது. பட் அந்த சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது மோடிஜி அவர்களுடைய கம்மியாக இருக்கிறது தான் ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. ஸோ அதை வரும் காலங்களில் அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்திய அரசியலை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து கிரிக்கெட்டில் தோனியும் விராட் கோலி அந்த மாதிரி நரேந்திர மோடி அவர்களை வந்து மகேந்திர சிங் தோனியோடவும் ராகுல் காந்தி அவர்களே ஒரு விராட் கோலி மாதிரியும் வந்து நான் ஒப்பிடுறேன். பட் பார்ப்போம் எப்படி வந்து இதை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத 2029 எலெக்ஷனில் எப்படி வந்து சிஎஸ்கேவுடைய அந்த டாமினேஷனை மொத்தமாக காலி பண்ணி இந்த சீசனில் 18வது சீசனில் ஆர்சிபி கப் அடித்து விராட் கோலி நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி காமிச்சாரோ அந்த மாதிரி 2029 நாடாளுமன்ற தேர்தலில் லோக்சபா எலெக்ஷனில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஒட்டு மொத்தமாக அந்த ரைட் விங்கை வந்து அவங்கள ஓவர்டேக் பண்ணி சிங்கிள் மெஜாரிட்டியில் வந்து நாங்கள் அடித்து காட்டுறோம் அப்படின்னு காங்கிரஸை வந்து ஃபைட் பண்ணி கொண்டு வருவார் அப்படிங்கிறத ஒரு விராட் கோலி மாதிரி வந்து கடைசியாக ஒரு சக்ஸஸ் ஈசாலா கப் நமதேங்கிற மாதிரி ஈசாலா பிரைம் மினிஸ்டர் நானே அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய லெவலில் ஒரு கம்பேக் கொடுத்து ஒரு செட்பேக்காக ஒரு எப்படி சொல்கிறது அந்த மோடியோடைய அலையை வந்து காலி பண்ணுவாரா, அதை வந்து அந்த மோடிஜியோட டாமினேஷனை வந்து கொஞ்சம்
நான் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டுவாரா ராகுல் காந்தி அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, உங்களுக்கு எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? ஸோ என்னால் முடிஞ்சது, நம்ம நிறைய டிபேட் பேசியிருந்தாலும் இது தோணுச்சு. ஸோ தோனி விசஸ் விராட் கோலி, மோடி விசஸ் ராகுல் காந்தி, மோடிஜி விசஸ் ராகுல் காந்தி அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கொண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ராகுல்ஜி நிறைய இடங்களில் ராகுல் காந்தி அவர்களை வந்து அவர் ரொம்ப வயசில் கம்மியானவர், ஸோ ஒரு யூத் மாதிரியே இருப்பார் அப்படிங்கிறதுனால நிறைய இடத்துல வந்து நான் ராகுல் காந்தின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்கணும். ஸோ ராகுல்ஜி, ஸோ அவரை பற்றியும் வந்து இந்த வீடியோவில் 2 பேரில் யார், ஸோ இந்த ஒரு கம்பேரிசன் கரெக்டாக இருந்தது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.